வெல்கம் டு அவர் சேனல். க்ரைம் ஸ்டோரிஸ் மற்றும் ஹாரர் ஸ்டோரிஸை விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்காக தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொப்பூர் அப்படின்னு சொன்னாலே பல மர்மங்கள் மற்றும் தீர்க்க முடியாத அனுபவங்கள். ஒரு அமானுஷ்யமான இடம். 2 மலைச்சரிவுகளுக்கு இடையில் வளைந்து நெளிந்து செல்லும் சாலை. அடர்ந்த பனி. முன்னும் பின்னும் லாரிகளின் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் மெல்ல அந்த இருளை விலக்கி வெளியில் வரும். நள்ளிரவு 1:40 மணிக்கு மேலே அந்த வளைவுகளை மெதுவாகத்தான் கடக்கணும். ஏன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1990 காலங்களில் இந்த சாலை மிகவும் ஆபத்தானதாக இருந்திருக்கு. கூர்மையான வளைவுகள், சரியான தெருவிளக்குகள் இல்லாத சாலையாகவும் இருந்திருக்கு. அதனால் பல விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத மர்மமான சாலையாக தான் இருக்குது தொப்பூர் கணவாய் ரோடு. அந்த விபத்து பகுதிக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு முதியவர். அவருடைய பெயர் யாருக்கும் இப்போ நினைவில் இல்லை. ஆனால் அவர் செய்த உதவிகள் மட்டும் இன்று வரைக்கும் பேசப்படுது. இந்த முதியவர் அந்த சாலைக்கு பக்கத்திலேயே இருந்த காரணத்தினால எந்த விபத்து நடந்தாலும் விபத்து நடந்த இடத்திற்கு ஃபர்ஸ்ட் ஆளாக வந்திருக்காரு. வந்து காயமடைஞ்சவங்கள காப்பாற்றி ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு தான் இவர் அங்கேருந்து போவார்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு அந்த வழியாக வந்த ஒரு டேங்கர் லாரி டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடுறதை பார்த்த முதியவர் காப்பாற்ற ஓடி வந்திருக்காரு. ஆனால் இந்த விபத்தில் முதியவரும் சேர்ந்து இறந்து போயிருக்காரு. இதில் இருந்து தான் இந்த இடம் ஒரு அமானுஷ்யம் நிறைந்த பகுதியாக காணப்படுது. சரியா 2018 லாரி டிரைவரான செல்வம் 15 வருடம் அனுபவம் இருக்க ஒரு நபர். அவர் தன்னுடைய லாரியில் லோடை ஏற்றிக்கிட்டு பெங்களூர் டு சேலம் வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. நேரம் சரியா 1:43. பனிமூட்டம் அதிகமாக இருக்க தொப்பூர் காற்றோடு அந்த வளைவுகளை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருந்த லாரிக்கு முன்னாடி ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டிய நின்றுட்டு இருந்த ஒரு முதியவர் கையை காட்டி லாரியை நிறுத்த சொல்கிறாரு. செல்வம் அந்த முதியவரை பார்த்து அந்த நேரத்தில் எங்கே போகிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய லாரியை மெல்ல நிறுத்துறாரு. இறங்கி போய் சொல்லுங்க ஐயா, நீங்கள் எங்கே போகணும்னு கேட்குறாரு. ஆனால் செல்வம் பேசியது எதுவுமே அவரை கேட்காம அந்த முதியவர் செல்வத்துக்கிட்ட பக்கமாக வந்து நீ முன்னாடி போகாதப்பான்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அடுத்த நொடி எதிரில் வந்த லாரியுடைய ஹெட்லைட் வெளிச்சம் செல்வம் கண்ணில் பட அவர் எதிரில் நின்றிருந்த அந்த முதியவர் மறைஞ்சு போயிட்டார். பயந்து போன செல்வம் உடனே லாரியில் ஏறி லாரியை எடுத்துக்கிட்டு இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு போகிறாரு. 200 மீட்டர் தூரத்தில் அந்த அதிர்ச்சியான காட்சியை பார்த்த செல்வம் நடுங்கி போகிறாரு. எதிரில் டேங்கர் லாரி கவிழ்ந்து டீசல் கசிஞ்சு வெளியே வந்ததால் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. செல்வம் அந்த முதியவர் தான் தன்னை காப்பாற்றிருக்காருன்னு நினைக்கிறாரு. செல்வத்துக்கு மட்டும் இல்லை, இது போல் நிறைய டிரைவர்களுக்கும் நடந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பற்றி அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விபத்து நடக்கும்போது மட்டும்தான் அவர் வருவாருன்னு, அந்த விபத்தை தடுக்கிறதுக்காகத்தான்னு சொல்கிறாங்க. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த முதியவரை எல்லாரும் பார்த்திட முடியாதுன்னு, விபத்துக்குள்ளாக போகிறவங்க மட்டும்தான் அவரை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 2019 காலங்களில் தொப்பூர் காற்றோடு அந்த வளைவுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஒரு நாள் நள்ளிரவு 1:40 மணி இருக்கும். 25 வயதுடைய குமார் என்ற இளைஞர் 2 வீலரில் அந்த வளைவுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கும் பொழுது அதே முதியவர் இந்த இளைஞர் முன்னாடி வந்து கையை காட்டி வண்டியை நிறுத்த சொல்கிறாரு. ஆனால் குமார் வண்டியை நிறுத்தாமல் அந்த முதியவரை தாண்டி 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு. உடனே குமாருடைய வண்டி ஸ்கிட்டாகி வண்டியோடு சேர்த்து குமாரும் இழுத்துட்டே போயிருக்கு. பலமான காயமடைஞ்சிருக்காரு குமார். இந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் குமாரே வந்து சொல்லியும் இருக்காரு. இந்த சம்பவத்தை வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதில் அப்படி எந்த முதியவரும் அங்கே இல்லைனோ, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கருப்பான உருவம் மட்டும் நகர்ந்து போயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. குமாருடைய பைக் போனதும் இடது பக்கமாக இருந்து சாலையை கடந்து வலது பக்கம் போகிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு.
இன்னைக்கு வரைக்கும் இந்த ரோட்டில் ரெகுலராக வர லாரி டிரைவர்ஸ் இந்த முதியவரை பார்த்துட்டா அங்கே கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவாங்கன்னு சொல்லப்படுது. இதே சமயத்தில் தொப்பூர் காட்ரோடு வளைவுக்கு 1:30 மணி டு 2 மணி வரைக்கும் வர லாரிகள் எல்லாமே மெதுவாகத்தான் போகும்னு சொல்லப்படுது. உங்களுக்கு நடந்த அமானுஷ்ய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசணும்னு நினச்சிங்கன்னா அப்போது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற